கண்டடைவான் வேதம் சொல்லுகிறதே. இந்த காலை பொழுதுல கர்த்தரை நாம் கண்டடைய, கர்த்தருடைய வசனங்களை, வெளிப்பாடுகளை, அவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள கர்த்தர் தாமே இந்த காலை பொழுதுல சரியான பாதையில, செவ்வையான பாதையில நம்மை நடத்த, இன்றைய தினம் முழுவதும் பலனாய், சௌக்கியமாய், ஆரோக்கியமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில உம்முடைய கிருபை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு விசேஷமாக ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், என் ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. என் பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒன்றும் தெரியாமல், ஒன்றும் அறியாமல், அடுத்து என்ன செய்வது என்பது தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க முக்கிய காரியம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. அவன் யார்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு தேசமாக, அடுத்து அவன் நிமித்தமாய் ஒரு பெரிய இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்பதால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. உலக மக்களுடைய மீட்புக்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். பாருங்க, வேதம் சொல்லுது, உன் நிமித்தம் பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சகல ஜாதிகளும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். எதை முன்னிட்டு சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாம் ஒரு தனி மனிதனை தெரிந்து கொண்டு அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சந்ததியை பெருக செய்து அவனை ஒரு பெரிய தேசமாய் மாற்றி, அந்த தேசத்திலிருந்து, அவனுடைய சந்ததியிலிருந்து உலக ரட்சகரை எழுப்பி, உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த முழு உலகத்திற்கும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய பாருங்க, அவனுடைய குடும்பம் எல்லாம், அவனுடைய சந்ததிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துக்கு உட்பட்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டார்கள். பாருங்க, மோசே என்கிற ரட்சகனை ஆண்டவர் எழுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்து கானான் தேசத்திற்குள்ள கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணி அதே போல கொண்டு போய் சேர்க்கிறார். இதெல்லாம் எதற்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, முழு உலகமும் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. எகிப்து அடிமைத்தன வீடு. எகிப்து என்றால் அடிமைத்தன வீடு என்ற அர்த்தம். முழு உலகமும் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த முழு உலகத்திற்கும் எப்படி மோசே என்கிற ஒரு இரட்சகர் எழுப்பப்பட்டாரோ, அதே போல இயேசு என்கிற இரட்சகர் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு எழுப்பப்படுவார். எப்படி மோசே நிமித்தமாய் ஒரு வெண்கல சர்ப்பம் தூக்கப்பட்டதோ, வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ, அதே போல இயேசுவானவரே உயர்த்தப்படுவார். அதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பது அனாதி திட்டமாயிருந்தது. இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்காக, இந்த மிகப்பெரிய திட்டத்திற்காக ஆண்டவர் முதலாவது ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. அந்த ஒரு மனிதன் தான் யார் அப்படின்னா ஆபிரகாம். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி சொன்னார். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்றைக்கோ ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை அது என்றைக்கோ என்று நாம் நினைக்க கூடாது. உன் நிமித்தம் சகல ஜனங்களும், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதித்ததுக்கு மூலக்கூறு என்ன தெரியுமா? இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? தெரிந்து கொண்டதுக்கு காரணம், ஆசீர்வதித்ததுக்கு காரணம் நம்ம தான். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து மூலமாய், ஆபிரகாம் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து இயேசுவின் மூலமாய் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்றதுனால தான் ஆபிரகாமை முதலில் ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் ஆபிரகாமை போல, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதுல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பெரிய திட்டம், அநாதி தீர்மானம். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கோ நேற்றோ சொல்லப்பட்டதல்ல, இது ஆதி முதற் கொண்டு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும்ன்றது எப்போ சொல்லப்பட்டது? ஆதி முதல் கொண்டு. ஆபிரகாமுக்கு